தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய சோதனைச் சாவடிகள் கண்காணிப்பு இன்றி செயல்படாமல் உள்ளது. இதுகுறித்து நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை காணலாம். 30 நிலையான குழுக்களும் 30 பறக்கும் படை குழுவினரும் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான மு. கருணாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதன்படி பார்த்தோமானால் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 10 தொகுதிகளிலுமே அதாவது கடந்த 2 நாட்களாகவே பறக்கும் படையினர் அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். ஆனால் அந்த கண்காணிப்பு பணியானது ஒரு சில இடங்களில் மட்டுமே நடைபெறுகின்றது என்றே சொல்லலாம். அந்த வகையில் தற்பொழுது பார்க்கலாம், நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பகுதியானது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய அந்த நான்கு வழிச்சாலை, அதாவது திருநெல்வேலி மாநகர பகுதி எல்லையான அந்த 4 வழிச்சாலை பகுதியில் உள்ள இந்த சோதனை சாவடியை பார்க்கலாம். இன்று காலை முதலே இந்த பகுதியில் சோதனை சாவடியில் காவலர்களும் இல்லை, பறக்கும்படை குழுக்களும் இல்லை. இதேபோல் தான் நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய அந்த சோதனை சாவடிகளிலும் இன்று காலை முதல் சரியாக தற்பொழுது 12 மணி வரையிலும் பார்த்தோமானால் அங்கும் பறக்கும்படையினரும் காவல்துறையினரும் யாருமே இல்லாத சோதனை சாவடிகள் வெறிச்சோடி தான் காணப்படுகின்றது. பறக்கும்படை குழுக்களானது ஒரு சில இடங்களில் மட்டுமே தான் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றன. 24 மணி நேரமும் கண்காணிப்பு படியில் ஈடுபட்டால் மட்டுமே தான் பணங்கள், பரிசு பொருட்கள் போன்ற பொருட்கள் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்ற மாவட்டத்திற்கும் தொகுதிகளுக்கும் கொண்டு செல்வதை தடுக்க முடியும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எனவே 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ்.